அதெல்லாம் நம்ம ஏதோ திருட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக தான் இருக்குது சமையல் பண்ணும்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி மணி 11:40 ஆகுது. நான் இவ்வளோ நேரம் படித்து ரெஸ்ட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தா, என்ன ஒரு ஆளுக்கு சமையல் தான், என்ன செய்யலாம், சிம்பிளாக ஏதாவது செய்துக்கலாம் அப்படின்னு யோசித்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சரிசி எடுத்துட்டேன். இந்த டம்ளரில் அரையை விடவே கொஞ்சம் கீழே தான் இருக்குது. அதாவது கையில் அளக்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்க 2 கை கரெக்டாக மூடாமல் 2 கை அளவு இவ்வளோ வருது. இப்போ இதுலேயே நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு பிடி பருப்பு எடுத்துருக்கேன். அதாவது ஒரு கையின்னு வச்சுருக்கேன். அதெல்லாம் பாதி போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், தற்கமாக இவ்வளோ இருக்கா, அவ்வளோதான். அதுக்கு பாதி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 5-6 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஊறத்துக்குள்ள நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துட்டேன். ஆக்சுவலி இதில் ரெண்டுமே சேர்த்து இந்த அளவுக்கு பருப்பும் அரிசியும் சேர்த்து 3/4 டம்ளருக்கு இருந்தது. இது நான் 2 வேளைக்கு சாப்பிடுவேன். நான் கம்மியாக சாப்பிட்றதுனால எனக்கு 2 வேளை. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு வேலையை கூட சாப்பிட்ருவாங்க. 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி வச்சிருக்கேன். கருவேப்பிலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி ரெசிபி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இது ஆல்ரெடி ஒரு நாள் நான் செஞ்சேன். நான் வீடியோவில் காட்டில் அவங்களுக்கு. இப்போ ஒரு குக்கர் போட்டுட்டேன். இப்போ அரிசி பருப்பும் கொஞ்சம் நேரமாக ஊறிட்டு இருக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினா இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக. இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் இப்போ இந்த அரிசி பருப்பை இதில் போட்டுடலாம் குக்கரில். ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஏதாவது வெரைட்டி ரைஸ் 1 பாட் குக்கிங் மாதிரி செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஹெல்த்தியானதோட பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், சின்ன பசங்களுக்கு. இப்போ இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் இருந்ததுனால நான் 1.5 டபுளாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா குறைவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ 1.5 டம்ளர். நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர், மொத்தம் 2 டம்ளர் வச்சுருக்கேன். 3/4 டம்ளருக்கு 1 + 1 + 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதெல்லாம் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் தக்காளி, கொஞ்சம் நிறையா தக்காளி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம்லாம் செய்யும்போது எப்படி தக்காளி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தக்காளி. சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இதுக்கு உங்களுக்கு எப்பவுமே டம்ளரில் அளக்கும்போது அளவு தெரியல அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் லெவலாக வச்சுட்டு நல்லா கீழே அந்த பாத்திரத்தோட கீழே பாட்டம் தொடுற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிப்பு தான் இது. ஓகேங்களா, அளவு தெரியுதா? பாதி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக நம்மளுக்கு அந்த தண்ணி கரெக்டாக ஆகுதுன்னு அர்த்தம். வரும் அந்த அளவு கூட இதில் அழகாக மார்க் மாதிரி விழுந்துருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல பாதி நம்மளுக்கு சாதம் கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து விட்டுருக்கோம். ஒரு 1 பாட் குக்கிங்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள். அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அதிகமாக இல்லை, போகும். அடுத்து 100 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்லா தான் இருக்கும் வாயு கலைக்கிறதுக்கு. கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். ஏன்னா கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால ஒரு சிட்டிகை போட்டால் போதும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வேணுன்னா போட்டுக்கலாம். இவ்வளோதான் நான் போடுறேன், தெரியுதா? அவ்வளோதான் போடும். ஏன்னா காரம் அதிகம் இல்லை இல்லையா, காரம் தான் நம்ம போடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். மூடி செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். 4 விசிலும் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் போட்டுக்கலாம். இது ஒரு கடாயில் ஆயில் போட்டுருக்கேன். அதில் இந்த அப்பளம் இல்லை, சாரி, வத்தல். அப்புறம் ஷேப்பில் இருக்கிற வத்தல் அதை பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அது இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தெரியாமல் இந்த இரும்பு கடாய் வச்சு அப்படியே காய்ச்சி பொரிச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். இந்த மாதிரி கடாயெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். எண்ணெய் செய்யும் போது மேலே சாஞ்சிடும். தெரியாமல் வாங்கிட்டேன் அயன் கடாய். சரி, அதில் ஒரு வேலை இருக்குது, அதனால் அதை வச்சுருக்கேன். பொரிச்சு எடுத்துடலாம். வத்தல் பொரிச்சு எடுத்தாச்சு.
இப்போ வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நான் வேண்டான்னு வச்சுட்டேன், காரம் ஒரு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால. இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன். இந்த நச்சு போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இதாகும். அந்த வெங்காயம் எல்லாம் வெந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வெங்காயம் பிடிக்காமல் இருக்கும், அப்படி முழுக்க முழுக்க இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா நச்சு போட்டிங்கன்னு அதோட சேர்ந்துருச்சுன்னா தெரியாமல் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஏதோ சிறுத்து வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக தான் இருக்குது சமையல் பண்ணும்போது. நம்ம ஒன்றும் சிறுத்துக்கெல்லாம் தப்பானது செய்யலாம் இல்லையா. நல்ல விஷயத்துக்காக செய்யறோம், தப்பு இல்லை. ஏதோ ரீல்ஸில் போட்டு வரோம். வளர்க்கறது எப்படி, நான் என்ன செய்யறதுன்னு. அதே மாதிரி நம்ம வளர்த்துருந்தா நம்ம வளர்ப்பு மேலே தான் தப்பு. எல்லாத்தையும் சாப்பிட நம்ம படிக்க வச்சுருந்தோம், அதுங்க சாப்பிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா போட்டுக்காங்க கருத்து. இங்கே வந்து இது ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நான் 4 விசில்னு சொன்னேன், அது சின்ன ஃப்ளேமில் வச்சு கூட 5 விசில் வந்துடுச்சு. அதனால் நான் ஒரு 4 நிமிஷத்துலேயே இறக்கிட்டேன். இப்போ பார்த்திங்களா நம்மளோட பாருங்கள், அடி பிடிக்கல, குழையவும் இல்லை, அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும். இப்படி ஏரோப்ளைன் சைடு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வந்து தாளிச்சதை நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட வந்து நெய் கண்டிப்பாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நெய்யை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெய் வந்து உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும். நமக்கு நெய்யினா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் நமக்கு கொலஸ்ட்ராலும் இருக்குது. கொஞ்சம் நெய் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்களா பருப்பு அரிசி நல்லா வந்திருக்கு. நான் எந்த அரிசி போட்டேன், என்ன பருப்பு போட்டேன்னு உங்களுக்கு நான் சொல்லலை இல்லையா, அதே நான் சொல்கிறேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி, ரேஷன் துவரம் பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி நான் அந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாதம். இப்போ அந்த எண்ணெய் வந்து வத்தல் பொரிச்சேன் இல்லையா, அதை வந்து வத்தல் ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு மீதி உள்ள அந்த எண்ணெயை போட்டு தாளிச்சிட்டேன். ஏன்னா நிறைய வச்சு அடுத்தடுத்து நாள் செய்யக்கூடாது, ஒரு வாட்டி பொரிச்ச எண்ணெய். அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஏன்னா அவங்க பிகினர்ஸ்க்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இதை தாளித்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க, என்னப்பா அப்புறம் வத்தல் பறிப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னா அன்றைக்கே அந்த எண்ணெயை வந்து ஓரளவுக்கு காலி பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், தெரியாதவங்களுக்காக. ஓகேவா. அடுத்து இங்கே வந்து நேற்று வச்ச மீன் இருந்தது, வறுத்த மீன். அதை வந்து நான் கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீலா மீன் தான் இது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் சாப்பிடாத வச்சுட்டாங்க, அவங்க மீன் தான் இது. வழியில் நான் தான் சாப்பிடணும். ஒரு 2 சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரேஷன் அரிசி, ரேஷன் துவரம் பருப்பில் செய்த அரிசி பருப்பு சாதம். அப்புறம் வத்தல் வந்து நல்லா பொடிச்சு போச்சு, டப்பா வச்சு மூடி இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் வத்தல். அடுத்து வந்து மீன் வந்து வறுவல் கொஞ்சம் இருக்குது. இதே போதும், நான் காய் எதுவும் செய்யலை, சாப்பிட ஆள் இல்லைன்னு. இப்போ வந்து மணி 2 ஆக போகுது. என் பிளேட்டில் எடுத்து சாதம் வச்சுக்கிறேன். இந்த பவுலில் தான் ஒரு பவுல் எடுக்கிறேன். வேணும்னா நல்லா இருந்தால் சாப்பிட்டு வச்சுக்கலாம். அது கூட நம்மள வறுத்த மீன் ஒரு பீஸு, சீலா மீன், அப்புறம் பொரிச்ச வத்தல் கொஞ்சம் வச்சுட்டு போய் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது என்னோட பிளேட்டு தான். இப்போ கொண்டு வந்து வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்டைலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு என்னையே நான் சொல்லிக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு முறை அரிசி பருப்பு சாதம் செய்தேன், பட் வீடியோவில் காட்டல. ஒரு வத்தலை வச்சு சாப்பிட்லாம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.